ஹாய்! அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சீக்கிரமாகவே முழிச்சாச்சு. இப்போது சாமி பாட்டு தான் நான் கேட்டுட்ருக்கேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். எப்போவுமே காலையில் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பூஸ்டப் பண்ணுறதே வந்துட்டு டீ தான். ஏன்னா நான் டீ லவர். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதும் கனி பார்த்துட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ போடுறது. டீ போட்டு அந்த டீ குடித்ததுக்கப்புறம் தான் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்குற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். டீ ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இயர்லி மார்னிங்கில் எந்திரிச்சாலே நமக்கு ஒரு பிரிஸ்க்னஸ் எப்போவுமே இருக்கும். செடி கொடிகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போக சுத்தமான காற்று இதெல்லாம் நினச்சி பார்க்கும் போதே அனுபவிக்கிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாகவும் சுகமாகவும் இருக்கும். புது வருஷம் விசேஷ நாட்கள் அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாசலில் அழகாக வண்ணமயமாக கோலம் போடுறது தான் இல்லைங்களா. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வேறு இல்லையா, அதனால் நான் சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என்னன்னு பாருங்கள். வெறும் பூ மட்டும் இல்லைங்க, அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது நிலவாசப்படியில் எந்த வருஷம் பிறக்குது அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். குரோதி வருடம் தான் பிறக்குது இல்லைங்களா, அதனால் அதை எழுதியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு இல்லைங்களா, இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களும் சேர்ந்து நான் இன்றைக்கி கோலத்தில் அழகாக எழுதியிருக்கேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போது துளசி மாடம் கிட்ட எந்த மாதிரி நான் கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரண கலசம். நம்ம வீட்டு வாசலில் இன்றைக்கி போட்டிருக்கிற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் போடுறதே ஒரு அலாதியான இன்பம்னு தான் சொல்லணும். அதுவும் அந்த கோலம் நம்ம போடும்போது நம்ம நினைக்கிறத விட அழகாக வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே மனசுக்கு ஒரு எதையோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடும். இப்போது கோலம் அழகாக போட்டாச்சு. இதுதான் கோலத்தினுடைய ஃபைனல் லுக்கு. அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளி வச்சு அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். உருளியில் சுத்தமான நீர் நிரப்பிக்கிறேன். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்துக்கிறேன். பன்னீரும் கலந்துருக்கேன். ஆனால் பன்னீர் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளாறில் நான் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போது அழகாக பூவால் அதை அலங்காரம் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பூ மட்டும் வச்சுருந்தேன், பட் அது யூஸ்வலாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ ரோஸும் இருந்தது, அதனால் ரோஸும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போது அழகாக இருக்குது இல்லைங்களா. அடுத்ததாக தீபம் வைக்கிறதுக்காக இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போது பூஜை வேலைகள் எல்லாம் பார்க்கலாம். நான் நேற்றே ஃபுல்லாக பூஜை ரேக்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா பன்னீரால் தொடச்சாச்சு. அடுத்ததாக பச்சரிசி ஊற வச்சு அதில் கோலமும் போட்டாச்சு. சித்திரக்கன்னிக்கு கனி ஸ்பெஷல் இல்லைங்களா, அது போலவே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பருப்பு மஞ்சள் உப்பு அன்னைக்கு புதுசாக வாங்கி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அது விசேஷமான ஒரு விஷயம். அடுத்ததாக நான் பிரசாதம் செய்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். பிரசாதம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசமும் மாங்காய் பச்சடியும் பண்ணியிருக்கேன். பாயாசம்க்கு ஒரு குக்கரில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பும் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதை வேக வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுத்து அதை குக்கரில் போட்டுட்டு மாங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது மாங்காய் பச்சடி செய்கிறக்கு. மாங்காய் பச்சடி எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா 6 வகையான சுவைகளும் அதில் நிரம்பி இருக்குது.
அந்த மாங்காய் பச்சடியில் 6 வகையான சுவைகளும் எப்படி நம்ம நாவுக்கு வந்து ஒரு இனிமையை தருதோ, அதே போல் இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதே மாதிரி ஏற்ற இறக்கங்களோட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றக்காக தான். இப்போது சைடில் குக்கரும் விசில் வந்தாச்சு, மாங்காவும் வெந்துட்டுருக்கு. அது கூட மாங்காயில் நல்லெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜில் நல்ல மாங்காய் வெந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போது அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பாயாசமுக்கும் 250 கிராம் வெல்லத்தை 1 டம்ளர் தண்ணியில் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்து அதை பாயாசமில் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காவும் முந்திரியும் மட்டும் வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாயாசமும் ரெடி. தமிழ் புத்தாண்டுக்கு புது வருஷ பிறப்புக்கு என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல் உப்பும் மஞ்சத்தூளும் வந்து நம்ம வீட்டில் புதுசாக வாங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அதனால் நான் கல் உப்பும் துவரம் பருப்பு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து அதையும் வந்து படையல் போடுறதுக்கு முன்னாடி போட்டாச்சு. அதை வந்து தலை தட்டி வைக்கக்கூடாது, எப்போவுமே நிரப்பி தான் வைக்கணும். துளசி மாடம் கிட்ட தீபம் ஏற்றியாச்சு, தலைவாசல்லையும் தீபம் ஏற்றியாச்சு. இப்போது பூஜைக்கு ரெடி ஆயிடலாம். இப்போது பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்கள் தான் வந்து நான் ஏற்றிட்டுருக்கேன். இது சித்திரக்கண்ணிக்கு நம்ம படையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் 2 குத்து விளக்கு ஏற்றிருக்கேன். அது 5 முகமுமே இன்றைக்கி நான் ஏற்றிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் இல்லைங்களா, அதனால். இப்போது பூஜை அறையில் எல்லா தீபமும் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் கிச்சனில் அன்னபூர்ணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் தீபம் ஏற்றியாச்சு. இப்போது சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இறைவனிடத்தில் இன்றைக்கி போலவே இனிமையாக எல்லா நாட்களும் இந்த வருஷத்தில் நமக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது போக இங்கிலீஷ் நியூ இயர்க்கு மட்டும் நம்ம எதுவும் ரெசல்யூஷன் எடுக்கணுங்கிறது இல்லை. தமிழ் நியூ இயர்க்கும் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து விடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரெசல்யூஷனாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போது தீப ஆராதனை காமிச்சாச்சு. இப்போது நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, மாங்காய் பச்சடியும் ப்ளஸ் பருப்பு பாயாசமும் செஞ்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைச்சிக்கலாம். இறைவனிடத்தில் என்றைக்குமே நமக்கு இன்றைக்கி எந்த மாதிரி இனிமையான ஒரு நாளாக இருக்கோ அதே மாதிரி வருடம் முழுவதும் எங்களுக்கு இந்த மாதிரி இனிமையாக ஒரு நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புதுமையான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.